வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான அதே சமயம் நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதம் வேக வைக்கிறப்பையோ இல்லை பருப்பு கூடவோ நம்ம சேர்த்து கூட நம்ம வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம இப்போ வறுவல் பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்தும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்து நீங்கள் வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா வெங்காயம் இல்லாமல் கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நம்ம செய்யலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது வறுவலுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளையும் சாம்பார் பொடியும் நம்ம சேர்த்த பிறகு நல்லா உருளைக்கிழங்கோடு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மசாலாவை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு வறுக்கிறதுனால அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை லைட்டாக உங்களுக்கு பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ நல்ல சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.